வேலூர் ஸ்டீவன் அவர்கள். ப்ரோ வந்தாச்சா? எங்கே பிள்ளைங்க? ப்ரோ நீங்கள் நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொல்லுங்கள். எப்படி இருக்கேன்னு எப்படி இருக்க? நல்லா இல்லையா? சரியான உண்மையை சொல்லிட்டா பாருங்க. நம்ம எல்லாம் போய் சொல்லுவோம், சரீரத்தில் வேதி வச்சுட்டு நல்லா இல்லையா, நல்லா இருக்குங்கடா, நல்லா இருக்கிறோம். ஆனால் உண்மையை மட்டும் சொல்லுகிறா கைத்தாளம். அல்லேலூயா. சாட்சியை சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் தேதி நைட்டு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன் 9 மணிக்கு ப்ரேயரில். வெளியே எங்கன்னா போயிட்டா அந்த 9 மணி பண்ணுறதில்ல. வீட்டில் இருந்தால் கண்டினியூ அந்த 9 மணி ஜெபம் நடக்கும். அந்த ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் ஒரு கருத்த உருவம் எனக்கு மேலே நின்றுச்சு. ஜெபம் பண்ணவே முடியல. நான் கீழே விழுந்துட்டேன், மேற்கொள்ள முடியல ஜெபத்தை. அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணேன். எழுந்து நின்று ஜெபம் பண்ணாக்கா அந்த கருத்து உருவம் எனக்கு மேலே ரொம்ப உயரமாக நின்றுச்சு. அப்போ திடீர்னு இப்படி வந்துச்சு, என்னான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் எழுந்து நின்று ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் வந்து எங்கள் பொண்ணு வீட்டு வாசலில் போய்ட்டு நின்னார். எங்கள் பொண்ணு திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, நாங்கள் வந்து வேலூரில் இருக்கிறோம். ஜெப நேரத்தில் பாஸ்டர் இவங்க வீட்டு வாசலில் போய் நின்னார். ஏற்கனவே பாஸ்டர் இதுக்கு சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் வந்து மரணம் இருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு தெரியல அப்படின்னா என்னான்னு. நான் டெய்லியுமே அது ஜெபத்தில் வச்சு ஜெபிப்பேன். அப்போ 4ஆம் தேதி காலையிலே இது எனக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கும் போதே எங்கள் மருமகன் ஃபோன் பண்ணார். ஜெபத்தை விட்டு எழுந்தேன், இந்த பாஸ்டர் அங்கே போய் நின்று தான் நான் தரிசனமாக பார்த்தேன். உடனே எங்கள் மருமகன் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இப்படி இருக்குது பாப்பா அப்படின்னு, நீங்கள் வாங்க கிளம்பின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே இது பண்ணிச்சு போன எங்கள் பொண்ணு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை வாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி நாங்கள் கிளம்புனோம். போயிட்டு இதை சொல்லிச்சு பாஸ்டர்கிட்ட வந்து கூட்டின்னு போய் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. அதுக்காக நாங்கள் கிளம்புனோம். அங்கே போனாக்கா வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. 5ஆம் தேதி வந்து 6ஆம் தேதி ஸ்கூல் கிட்டுன்னு போனது இது சேர்க்குறதுக்கு. ஸ்கூலுக்கு போனாக்கா ஸ்கூலில் போயிட்டு விட்டுட்டு இது வந்துட்டு இருக்குது. குழந்த வந்து நடந்தே ஒரு 6 ஊர் தாண்டி போயிட்டுருக்குது. அதான் ஞாபகம் இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்தே இதுக்கு பிசாசின் தொந்தரவு, ஞாபக சக்தி இல்லை, எது பார்த்தாலும் அழுகுது, வேறு பாஷை பேசுது. அப்போ இது நேராக போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் போயிட்டோம் 4 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை போயிட்டோம். அங்கே போனாக்கா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்தால் காணோம். ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பஸ்ஸில் பார்த்தா அதில் இல்லை. அதுக்கப்புறம் உடனடியாக பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோம். பாஸ்டர் இந்த மாதிரி பாப்பா 14 வயசு தான் ஆகுதுங்க, ஸ்கூல் போச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி. அவர் பாஸ்டர் சொன்னார், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னாரு. இல்லை பாஸ்டர் இப்போ தான் அது நடந்துச்சு, 2 பஸ்ஸு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்தோம், குழந்தை இல்லை வீட்டில். நைட்டு ஃபுல்லாகவும் பார்த்தோம். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம், குழந்தை இல்லை பாஸ்டர், எங்கன்னா போயிருக்குது. ஃபோன் இருக்குதான்னு கேட்டார். ஃபோனும் இல்லை பாஸ்டர் அது கையில் அப்படின்னா. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை இருக்கிறோம், ப்ரேயருக்கு வரலையான்னு கேட்டார். ப்ரேயருக்கு வரத்துக்கு தான் பாஸ்டர் நாங்கள் போனோம், அங்கே போனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 6 ஊர் தாண்டி ஒரு கிணத்துல போயிட்டு குழந்தை விழுந்துட்டுருக்குது. அது நினைவு இல்லாமல் போயிட்டு விழுந்துட்டுருக்குது. பிசாசு தொந்தரனால போயிட்டு அது போய் கிணத்துல இறங்கிட்டு இருக்குது. அந்த கிணறு வந்து பெரிய கிணறு. அங்கே வந்து அது எப்படி சொல்கிறதில்ல, கவர்னருங்க வசிக்கிற இடம், விவசாயம் நிறைந்த இடம் அது. அந்த இடத்துல போயிட்டு பெரிய கிணறு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. அந்த கிணத்துல தரை வெள்ளமே இருக்குது தண்ணி அந்த கிணறு. இது குழந்தை போயிட்டு அங்கே விழுந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பழுப்பு மேலே உட்காந்துருக்குது. பாஸ்டருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி. பாஸ்டருக்கு சொல்லும் போதே எங்களுக்கு அது கொஞ்சம் கிளியர், அது ப்ரெஷர் இல்லை எங்களுக்கு. ஏன்னா பாஸ்டர் அது பொறுப்பேற்றுக்குவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி எங்களுக்கு விசுவாசம். அதனால் போயிட்டு நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் உடனடியாக பொருத்தனை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பொருத்தனை வேணும் சிஸ்டர், அது கடவுள் சொல்லியிருக்கிறாரு, அது குழந்தைக்கு வந்து ஆபத்து இருக்குது. தண்ணியில் வந்து கிணத்துல வந்து ஏகப்பட்ட பாம்புங்கோ, பாம்பு மீன் எல்லா வித விஷப்பூச்சிகளும் அது நைட்டு ஃபுல்லாகவே இதை தொந்தரவு பண்ணி கடிச்சிருக்குதுங்க. இது நைட்டு ஃபுல்லாகவும் ஏசப்பா இதை கரத்தில் வச்சுருந்துருக்கிறாரு. இது நைட்டு ஃபுல்லாகவும் ஏசப்பா தான் கூட்டின்னு வந்துருக்குது. அப்படியே கரத்தில் வச்சுக்கிறாரு. ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாஸ்டர் போன மாதம் செய்தியில் சொன்ன பேருக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு, கிணத்துல என்ன நடந்துச்சு, அங்கே எப்படி குழந்தை இருந்துச்சுன்னு எங்களுக்கு நைட்டு தான் தெரியும். காலையில் ஒரு 8-9 மணி இருக்கும்.
நாங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதுக்கு சம்மதம் பண்ணி இது பண்ணோம். அந்த நேரத்துலேயே குழந்தை கிணத்துல இருக்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மறுநாள் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக அது கிணத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து கடவுள் அப்படி கரத்தில் பிடிச்சி அந்த நைட்டு ஃபுல்லாகவும் அதை பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. சார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி மறுநாள் நாங்கள் இது போல் 9 மணி அளவிலும் அங்கேயே இருக்கிறோம். நான் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது, பிரதர் சீக்கிரமாக பொருத்தனைக்கு இது பண்ணுங்க, ஆனால் விஷயம் பரவின இருக்குது சரீரத்தில். ஆனால் அந்த இரவு ஃபுல்லாக அந்த இந்த பைப்பு பிடிச்சின்னு ஏசப்பா ஏசப்பானே கத்தி நின்றுக்குது வந்து குழந்தை. அந்த ஊருக்கார் இது போல் நிலத்துக்கார் பார்த்துட்டு நான் அந்த குழந்தை கத்துற சவுண்டு இருக்குதுன்னு பார்த்து அவங்க அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து மணி 7-8 மணிக்கெல்லாம் குழந்தை மேலுக்கு எடுத்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸே இருந்தது எடுத்து வெளியே போட்டு பார்த்து காப்பாற்றி ஜிஎஸ்க்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த டைமில் நாங்கள் பாஸ்ட்டுக்கு ஃபோன் போடும்போது இது மாதிரி சமாச்சாரம் சொல்லும்போது, பிரதர் சீக்கிரமாக உடனடியாக அந்த பொருத்தனைக்கு ஏற்பாடு பண்ணு, அதே மாதிரியும் அந்த சரீரத்தில் விஷம் பரவி நிற்குது, ஆனால் ஜலத்தால் தான் இருக்குது குழந்தைன்னார். ஜலத்தால் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி என்ன சொல்லுவது எனக்கு தெரில. அப்போ பாஸ்ட்டுக்கு நானும் என்னுடைய சிஸ்டர்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி சொல்லியிருக்கிறாருன்ட்டு நாங்கள் யாவொரு ரிப்போர்ட்டுக்கும் நாங்கள் இவரை தான் கேட்போம். அது காணாமல் போட்டாலும் நாங்கள் அது மாதிரி இது போல் வருத்தப்படலை. அது மாதிரி நாங்கள் வருத்தமும் படலை, அதுக்கோசரம் நாங்கள் இது படலை. ஆனால் நான் என்ன சொன்னேன், எங்கேயுமே போகல. ஆனால் பாஸ் ஒரே வார்த்தை சொன்னார், திரும்ப வரும்ன்றது. அன்றைக்கி மணி ஒரு 8 மணிக்கு சொன்னார் சாயந்தரம். மறுநாள் காலையில் தண்ணியில் இருக்குது, விஷம் பரவினிக்குது, சீக்கிரமாக இது போல் இந்த பொருத்தனை செலுத்தினார். அந்த பொருத்தனை சொல்லிவிட்டு அது மேலே பட்டு பார்த்தாக்கா 9 மணி இலக்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வந்தது. இது மாதிரி ஜிஎஸ்க்கு இது போல் அனுப்பிச்சுன்னுக்கிறாங்க, எட்டுன்னு போயிட்டு அந்த ஊர் ஜனம் சேர்த்து பார்த்து நம்பர் இருக்குது. அப்போ நாங்கள் போய் ஜிஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணோம். சரி உடனடியாக நீங்கள் ஜிஎஸ்சில் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ பாருங்கள் பிரதர் ஆன்ட்டு அவர் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை, முழு பல விசுவாசத்தோடு நாங்கள் வந்து இது போல் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை ஆனார். அந்த நைட்டு வந்து கூட கம்ப்ளைண்ட்டு கொடுன்னாரு. சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர் பார்க்கலாம் ஆனார். நாங்கள் அது மேலே கூட எங்களுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கூட நம்பிக்கை கிடையாது. பாஸ்ட் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இது போல் வந்து கீழ்ப்படுவோம். அது திரும்பவும் வரும்னாக்கா அது வந்து திரும்ப வந்து தான் ஆகும் குழந்தைன்னு நாங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் விசுவாசத்தினால திரும்ப ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு தான் தெரியும், அது நம்மளுக்கு தெரியாதுன்றத நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். சோத்திரம் ஆண்டவர். கிணத்துக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது? பாம்பு நிறைய இருந்தது. பாம்பு நிறைய இருந்ததா? ஒன்றும் கடிக்கலையா? கடிச்சது. எத்தனை பாம்பு கடிச்சது? 4-5 பாம்பு கடிச்சது. 4-5 பாம்பு கடிச்சது. கையை தட்டுங்க. ஒரு கிணத்துல தண்ணி, அதில் இந்த பாப்பா விழுந்துக்கிட்டு இருக்குது, சாத்தான் கொண்டு போட்டுட்டான். அல்லேலூயா. 4-5 பாம்பு ஒரு ராத்திரி முழுக்க ஈவினிங் முதற்கொண்டு விடிய காலம் வரைக்கும் கிணத்துல இருந்தவளை 4-5 பாம்பை கடிச்ச பிறகு அவள் கூப்பிட்ட இயேசு அல்லேலூயா உயிரோட கொண்டு நிறுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. சரி, குட்டி பாம்பா വലിய பாம்பா? பெரிய பாம்பு. பெரிய பாம்பு. பாம்பு பக்கத்தில் வந்தாலே பாய்ந்து செத்துருவோம். பிள்ளை உனக்கு பயமே வரலையா? பயம் வரலையா? பாம்பை பார்த்து பயம் வரலையா? அப்பா கூப்பிட்டேன், ஏசப்பா. ஏசப்பா கூப்பிட்டா சத்தமா? அல்லேலூயா. அப்ப இயேசுவை கூப்பிட்டா பயம் போகும். அல்லேலூயா. கிணத்தடி ராத்திரி தண்ணி எந்த அளவு இருந்தது? நிறைய இருந்தது. தண்ணி நிறைய இருந்தது. உன் மேலே இருந்ததா கீழே இருந்ததா? உன் மேலேயே இருந்திருக்கு பாருங்களா உற்சாகமா. அல்லேலூயா. அவன் இந்த பிள்ளைய விட அதிகமா தண்ணி. ஆனா பிள்ளை சுமார் 18 மணி நேரம்
பைப்பை பிடிச்சி தொங்கிட்டு நின்று இருக்கிறா பாருங்க. 4 பாம்பு கடிச்சிருக்கு. 4 தான் கடிச்சுதா? எப்படி? 4-5 கூட கடிச்சிருக்கு. 4-5 கூட கடிச்சுது. அல்லேலூயா. இத்தனை பாம்புகள் கடித்தும் தேவனாகிய கர்த்தர் அவளை உயிரோட கொண்டு ஜீவ ஒளியில சேர்த்திருக்காருன்னு சொன்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவே தவிர வேறு தெய்வம் இல்லை, 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 இல்லை. நானே கர்த்தர், என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். ஆமென். அல்லேலூயா. இந்த மகளுடைய பலவீனங்களை இயேசு கிறிஸ்து இப்பொழுது எடுத்து போடுகிறார். சொஸ்தம். அல்லேலூயா. என் மகிமையை காண்பாய், கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். ஆமென். என்னுடைய மகளை ஆண்டவர் சுகமாக நல்ல மாதிரியாக காப்பாற்றி கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி.